எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னுமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லயே தான் இருக்கு. யுஎஸ் பொறுத்தவரைக்கும். இந்த டாரிஃப் சைனா மேல இருக்கிற 245% டாரிஃப், தென் பேஸ் லைன் டாரிஃப் இதெல்லாம் நம்ம டெய்லியுமே பேசுறோம். இப்ப பேச்சுவார்த்தைகள் அப்படியே சுமூகமா போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இப்பதான் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. முதல்ல பேச்சுவார்த்தைகள் நடத்தட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி யுஎஸ் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணாதாங்க பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு ப்ராக்ரஸிவா போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். யுஎஸ் மார்க்கெட்ல அப்படி ஒன்றும் தெரியல. அடுத்து நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷன்ஸ்ல 6.56% ஏறி இருக்குங்க. ஸோ எஃப்ஐஐஸ் 3 கன்சிக்யூட்டிவ் செஷன்ஸா வாங்கினாங்க. டிஐஎஸ் கொஞ்சம் வித்திருந்தாங்க. ஒரு சில காரணங்கள் இதுக்கு சொல்றாங்க. மான்சூன் எக்ஸ்பெக்டடை விட நல்லா இருக்கும். தென் இன்ஃபிளேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 இயர் லோல இருக்கு. தென் க்ரூட் ஆயில் பிரைஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் மான்சூன் போன வருஷமும் நல்லா தான் இருந்தது. தென் இன்ஃபிளேஷன் அப்படின்னா ஏற்கனவே எலிவேட்டர்ல தாங்க இருக்கு விலைவாசி எல்லாமே. போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் பெருசா விலைவாசி ஏறல. என்ன காரணம்? நிறைய கார்பரேட் கம்பெனிஸ், ஒரு சில கம்பெனிஸோட எம்டி சிஇஓ அவர்களே சொல்லியிருக்காங்க. குறிப்பா நெஸ்லே கம்பெனியோட எம்டி சிஇஓவே சொல்லியிருந்தாரு, நாங்க ப்ராஃபிட்காக நிறைய விலைவாசி ஏத்திட்டோம், அதனால சேல்ஸ் பயங்கரமா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவரே ரிப்போர்ட் பண்ணியிருந்தாரு. இது மாதிரி எல்லா கம்பெனிஸ்க்குமே அந்த நிலை இருக்குங்க. அதனால மறுபடியும் பிரைஸ் ஏத்துனாங்க அப்படின்னா சேல்ஸ் நடக்காது, growth மறுபடியும் இல்லாமே போயிடும் அப்படின்றதுனால பெருசா விலைவாசி ஏறாத மாதிரி நம்மளுக்கு தெரியுது. 6 இயர் லோனா 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரைஸ் அளவுக்கு இப்போ வந்துருச்சு அப்படின்னா அப்படி எல்லாம் வராது. ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியா விலைவாசி ஏறி இருக்கு. தென் க்ரூட் ஆயில் பிரைஸ்னால கவர்மெண்ட்டுக்கு நல்ல லாபம், தென் ரிஃபைனரி கம்பெனிஸ்க்கு நல்ல லாபம். பட் கன்சியூமர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்சியூமர்ஸ் கையில பணம் வந்தாதாங்க அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் 10 மந்த்ஸா நான் 2 வீலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா இன்னுமே 0.99 லிட்டர்ஸ் கடைசி 10 மாசமாவே இது தொடருது. க்ரூட் ஆயில் பிரைஸ் $10 ஏறினாலும் சரி, $10 இறங்கினாலும் சரி, அதுல பெருசா நான் மாற்றத்தை பார்க்கல. ஸோ அது ஏதாவது குறைஞ்சிருந்தா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும், அந்த பணத்தை கொண்டு போய் நான் எக்கனாமில செலவு பண்ணுவேன். செலவு பண்றப்ப இன்னொருத்தன் பொழப்பான் அந்த பணத்தை வச்சு, அவன் மறுபடியும் செலவு பண்ணுவான், எக்கனாமி டெவலப் ஆகும். ஸோ க்ரூட் ஆயில்னால, தென் மான்சூன்னால, தென் லோயர் இன்ஃபிளேஷன் இதனால எல்லாம் மேல ஏறிச்சு மார்க்கெட் ஒரு 6.5% அப்படின்றது என்னால நம்பக்கூடிய வகையில் இல்லைங்க. எஃப்ஐஐஸ் கொஞ்சம் என்டர் ஆயிருக்காங்க. கொஞ்சம் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸா பார்த்து அக்ரெசிவா உள்ள என்டர் ஆயிருக்காங்க. ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ்ல பயங்கரமா இறக்கியிருக்காங்க அவங்களோட பெர்சன்டேஜ். அதெல்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கும் நம்மளோட இண்டெக்ஸோட வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 20 டைம்ஸ் பக்கமா ஏர்னிங்ஸ் இருக்கு. பட் ஓவராலா எமர்ஜிங் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13 டைம்ஸ் 14 டைம்ஸ் தாங்க இருக்கு. அதர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸை கம்பேர் பண்றப்ப இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே எக்ஸ்பென்சிவா தாங்க இருக்கு. குறிப்பா இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4th குவார்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் எவ்வளவு வெளில போயிருக்காங்க அப்படின்றது தெரியுதுங்க. நான் ஒரு சில நிறுவனங்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆவாஸ் பினான்ஸ் அப்படின்ற கம்பெனில 4% ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. பிஇ 30க்கு பக்கமா இருக்கு. கிராம்ப்டன்ல 4.08% குறைச்சிருக்காங்க. பிஇ 40ங்க. அடுத்து ஆக்சிஸ் பேங்க், ஜொமேட்டோ, லால்பத் லேப்ஸ், மேக்ஸ் பினான்சியல் சர்வீசஸ் இதுல எல்லாம் 3%, 3.5% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. அதாவது 2.75ல இருந்து 3.75% வரைக்கும் இதுல எல்லாம் குறைச்சிருக்காங்க. இதுல மேக்ஸ் ஃபின்சர்வ்னா ஒரு 150க்கு மேல பிஇ, டாக்டர் லால்பத் லேப்ஸ்க்கு 54 பிஇ, தென் ஜொமேட்டோவுக்கு 200+. அடுத்து அப்போலோ ஹாஸ்பிட்டல், வருண் பீவரேஜஸ், ட்ரெண்ட் இதுல எல்லாம் மேக்ஸிமம் 2.5% வரைக்கும் எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. இது மூணுமே ஹையர் வேல்யூ தான். ஒண்ணுக்கு 77 அப்போலோ, தென் வருண் பீவரேஜஸ்க்கு 70, தென் ட்ரெண்ட்டுக்கு 100க்கு பக்கமா இருந்துச்சு. இப்ப கடைசியா இறங்கினதுக்கு அப்புறம் இப்ப 95 கிட்ட இருக்குங்க. அடுத்து இமாமி, ஹோம் ஃபர்ஸ்ட் பினான்ஸ், தென் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், பாலிகேப், ஏபிபி, ப்ளூ ஸ்டார் இது எல்லாத்துலயுமே ஒரு 1.5% வரைக்கும் எஃப்ஐஐஸ் வித்து வெளில எடுத்துருக்காங்க. இதுல மினிமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஇ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் மட்டும்தாங்க 13, மிச்சம் எல்லாமே 30க்கு மேல. எடுத்துக்காட்டா ஹோம் ஃபர்ஸ்ட் பினான்ஸ்க்கு 30, இமாமிக்கு 33, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 42 பிஇ, பாலிகேப்க்கு 43, தென் ஏபிபி 62, தென் ப்ளூ ஸ்டார் 74. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக் எதுவுமே இதுல இல்ல. நம்ம சேஃபா தான் இருக்கும். எஃப்ஐஐஸ் இப்ப குறிப்பா எதுல நிறைய என்டர் ஆயிருக்காங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர்ல என்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். குறிப்பா இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு 4% பக்கமா ஏத்திருந்தாங்க ஸ்டேக்கு. தென் கர்நாடகா பேங்க், தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இதுல எல்லாம் அவங்க ஸ்டேக்கை ஏத்திருந்தாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது போக இப்ப ரீசெண்டா டேட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா சிட்டி யூனியன் பேங்க்ல ஒரு 0.6% ஏத்திருக்காங்க. தென் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால 0.4% அவங்களோட ஸ்டேக்கை ஏத்திருக்காங்க. தென் சவுத் இந்தியன் பேங்க்ல அவங்களோட பெர்சன்டேஜ் 0.5% ஏற்றிருக்காங்க. 11.46ல இருந்து 11.96 கூட்டிருக்காங்க. இது உண்மையிலே நல்ல செய்தி. நம்ம கோல்ட் லோன் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மணப்புரமையும் சவுத் இந்தியன் பேங்கை ஏற்கனவே நம்ம கம்பேர் பண்ணி தனி வீடியோவா நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இவங்களும் நிறைய கோல்ட் லோன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு மணப்புரம் காஸ்ட்லியா தெரிஞ்சது அப்படின்னா மணப்புரமை கம்பேர் பண்றப்ப 50% சீப்புங்க சவுத் இந்தியன் பேங்க்.
இப்ப மணப்புரம் வந்து 200 ரூபாயை போட்டு ஒரு ஷேரை கன்சிடர் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதே 200 ரூபாயை போட்டு 8 ஷேர் எடுத்துடலாம் சவுத் இந்தியன் பேங்க்ல. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல எஃப்ஐஐஸ் எதுல எல்லாம் வித்திருக்காங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் வித்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே அமர் ராஜா எனர்ஜில எஃப்ஐஐஸ் வித்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது போக ஹீரோல 0.53% வந்து கட் பண்ணிருக்காங்க. தென் ஐசிஐசிஐ லம்பார்ட்ல 23.68 குறைச்சிருக்காங்க 24.36ல இருந்து. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 18.66ல இருந்து 17.84% அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. ஜைடஸ்ல ஒரு 0.1% குறைச்சிருக்காங்க. பட் ஜைடஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டேக் பாத்தீங்கன்னா 74.99% வச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல பெருசா எஃப்ஐஐஸ் வெளியில போகல, ஒரு 1% மேக்சிமம் வரைக்கும் வித்திருக்காங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் செக்டர்ல ஒரு அப்டேட்டுங்க. வரக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல இந்த இன்சூரன்ஸ்க்கான ஜிஎஸ்டியை வந்து 18% இருந்து 5% குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா லைஃப் இன்சூரன்ஸ் தென் ஹெல்த் இன்சூரன்ஸ். இதுல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 75% ஆஃப் பையர்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பையர்ஸ் வந்து அவங்களோட கவரேஜ் வந்து 10 lakhs லெஸ் தென் 10 lakhs தாங்க வச்சிருக்காங்க. பட் 10 lakhs அப்படின்றது பத்தாதுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்னுமே என்ன பண்றாங்க, உடனே இந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்காக காசு தேவைப்படுது அப்படின்னா அவங்களோட அசெட்ஸ் வந்து விற்கிறாங்க, அதிகமான வட்டிக்கு கடன் வாங்குறாங்க, இல்ல அவங்களோட முன்னோர்கள் வந்து அவங்களுக்கு அசெட்ஸ் கொடுத்துருப்பாங்களே அதெல்லாம் விற்க வேண்டிய சூழல் வந்து வருதுங்க. இந்த இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்ற டேர்முக்கு ஒரு கிளாரிட்டி கிட்டத்தட்ட 14% ஆஃப் பீப்புளுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்றாங்க. இந்த 75% ஹெல்த் இன்சூரன்ஸ் பையர்ஸ் வந்து 10 lakhs கீழே தான் கவரேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இதுல சவுத் இந்தியாவை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 66% ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பையர்ஸ் எல்லாமே அவங்களோட கவரேஜ் வேல்யூவை 5 lakhs லெஸ் தென் 5 lakhs தாங்க போட்டிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா சென்னை, ஹைதராபாத், தென் பெங்களூர் இங்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய ஐடி எம்ப்ளாயிஸ் தென் அதர் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே கம்பெனில வந்து இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துருப்பாங்க. அது பெரும்பாலும் லெஸ் தென் 5 lakhs தான் இருக்கும். பட் இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னமும் போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்குங்க. இன்னும் நம்ம 50% கூட ரீச் ஆகல அப்படின்ற செய்தியை தெரிஞ்சுக்கணும்னா இதை சொன்னேன். அடுத்து டாடா பவர்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனி வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்டோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 230 பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட்ஸ்ல சோலார் பவரை வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. டோட்டல் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா ஒரு 107 மெகாவாட்ங்க. இதுல குறிப்பா என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வருது அப்படின்னா ஒரு 100 ஹாஸ்பிட்டல்ஸ், தென் 64 ஸ்கூல்ஸ், 72 கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் பில்டிங்ஸ் இதுல எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. டோட்டலா சேர்த்து ஒரு 107 மெகாவாட். இதுல கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் பில்டிங்ஸ்ல ஒரு 100 மெகாவாட், தென் ஸ்கூல்ஸ்ல ஒரு 2 மெகாவாட், தென் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு 3.6 மெகாவாட் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இது நல்ல இனிஷியேட்டிவ்ங்க. கவர்மெண்ட்டும் வந்து இதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து டாடா எலக்ட்ரிசிஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனி வந்து யூரோப்பியன் ஆட்டோமேட்டிவ் ஓஎம் கூட ஒரு டீல் போட்டிருக்காங்க. டீலோட ஒர்த் வந்து 50 மில்லியன் யூரோ. டீல் வந்து மல்டி இயர் டீலுங்க. எதுக்கு அப்படின்னா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் எந்தெந்த ஏரியாஸ்ல அப்படின்னா எஸ்டிவிஸ், எலக்ட்ரிபிகேஷன், பாடி, சேசிஸ் டொமைன் அந்த ஏரியால டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். இதுக்காக இந்த டீல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கஸ்டமர் சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்மை சப்போர்ட் பண்றதுக்காக டெடிகேட்டடா குளோபல் இன்ஜினியரிங் சென்டர் ஒன்று டெவலப் பண்ண போறாங்க. அடுத்து பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்றது முத்தூட் ஃபினான்ஸோட மைக்ரோ ஃபினான்ஸ் தான். இதுல பெல்ஸ்டார் கிட்ட முத்தூட் ஃபினான்ஸோட ஸ்டேக் வந்து ஒரு 66.13% ஸ்டேக் இருக்குங்க. இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ஆம் என்ன பண்ண போறாங்க, எங்களோட ரிஸ்கை குறைக்கிறதுக்கு எங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்றதுக்கு நாங்களும் கோல்டு லோன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் முத்தூட் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முத்தூட் ஃபினான்ஸ் கீழே இருக்கிற இந்த பெல்ஸ்டார் நிறுவனம் இருக்கு இல்லையா, இதுக்கு எவ்வளவு தூரம் மைக்ரோ ஃபினான்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கும் அப்படின்னா முத்தூட் ஃபினான்ஸோட டோட்டல் எக்ஸ்போஷர் எவ்வளவு இருக்கோ, டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு இருக்கோ அதுல 25% வரைக்கும் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ஆர்ம் வந்து லோன் கொடுக்கலாம். கம்பெனியோட ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 2023 கம்பேர் பண்றப்ப 2024 டிசம்பர்ல பயங்கரமா 90% மேல குறைஞ்சிருக்குங்க. 24 crores தான் வந்து ப்ராஃபிட். கம்பெனி வந்து ஏற்கனவே ஐபிஓ போடுறதுக்கு செபிட்ட இருந்து அப்ரூவல்லாம் வந்துருச்சு. பட் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால இவங்க வந்து ஐபிஓ இன்னும் லான்ச் பண்ணாம இருக்கிறாங்க. சீக்கிரமே இந்த பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸோட ஐபிஓவும் வரும். அடுத்த டாடா ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து பெங்களூர்ல ஒரு ஐடி பிசினஸ் பார்க் ஒன்று செட்டப் பண்ண போறாங்க. 3273 கோடி ரூபாய் செலவுல. இதுக்காக ஒரு 25.5 ஏக்கர் லேண்ட் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. கர்நாடகா கவர்மெண்ட் பெங்களூர்ல இந்த பிசினஸ் பார்க் செட்டப் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இந்த டாடா இன்டெலிஜென்ட் பார்க் அப்படின்றது கிட்டத்தட்ட 5500 ஜாப் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க கம்பெனி. இந்த டாடா இன்டெலிஜென்ட் பிசினஸ் பார்க் உள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஐடி ஹப், தென் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் ரீட்டைல் அண்ட் ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். அடுத்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இப்பயும் நல்ல ஆப்ஷன் இருக்குங்க. எடுலஸ் பினான்சியல் சர்வீசஸோட பாண்டு இப்பயும் ஓப்பன்ல தான் இருக்கு. 24th ஏப்ரல் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா 10,000. நம்மளுக்கு ஆப்டிமமா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வேணும் அப்படின்னா நீங்க 60 months செலக்ட் பண்ணிக்கலாம். மந்த்லி உங்களுக்கு 10.04% வரைக்கும் வரும். A+ ரேட்டிங் தான். பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி பழகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
இதை பார்க்கலாம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியை பத்தி நம்ம பார்த்தோம் சார். அதுல ஒரு சில கம்பெனிஸ் வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் வந்து ஏன் மெயின் லிஸ்ட்லயோ இல்ல வாட்ச் லிஸ்ட்லயோ ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு ரெக்கவரி ஆகிற சைன் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபுல்லா ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 12 months ஆகலாம். பட் Q4 ஃபினான்ஷியல் 25 வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரட்டும். எவ்வளவு தூரம் ரெக்கவரி ஆயிருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லிஸ்ட்ல சேர்க்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேங்க. பட் நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரை நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து முத்தூட் ஃபினான்ஸோட பி வந்து 17 தான். ஸோ நம்ம வந்து 30 கீழே இருக்கிறத பார்ப்போம். இது வந்து 17ல தான் இருக்கு. நம்ம வந்து ஏன் இதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மணப்புறம் வந்து இதை விட சீப்பா இருக்குங்க. 10 கிட்ட தான் இருக்கு பிஇ. சவுத் இந்தியன் பேங்க் இது ரெண்டையும் விட கம்மியா இருக்கு. அது போக ஒரு முத்தூட்டை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2000 ரூபாய் தேவைப்படும். மணப்புறம் ஒன்று கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 225 ரூபாய் இருந்தா போதும். தென் சவுத் இந்தியன் பேங்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 சவுத் இந்தியன் பேங்க் கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை வந்து நீங்க பாத்துக்கலாங்க. முத்தூட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பிஇ 12, 13 கிட்ட வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்பயே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்கிறாரு, பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ரொம்ப காலமா நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட 50% ஆஃப் ஹோல்டிங்ஸ் வந்து பிஜி இன்வெட்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 4000 குவான்டிட்டிஸ் இருக்கு என்கிட்ட. 4000 குவான்டிட்டிஸ் 90 ஆவரேஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட 3,60,000 ருபீஸ் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எல்லாத்தையுமே ஒரே பேஸ்கெட்ல கொண்டு போய் போடுறது எனக்கு சரியா படலை. கொஞ்சம் ஐடி, கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் பாண்டு, கொஞ்சம் ஃபார்மா, கொஞ்சம் எஃப்எம்சிஜி, தென் பேங்கிங்கு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மைக்ரோ ஃபினான்ஸ்னு இவ்வளவு இருக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒரே பேஸ்கெட்ல போடுறது நல்லதே இல்லை. நம்ம போட்டுட்டு ஃபியூச்சர்ல வந்து நான் இப்படி ரெக்கவரி ஆயிரும், ஃபியூச்சர்ல அதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளாவே அதுக்கு ஆர்டம் சொல்லிக்கிட்டா அது சரி வராதுங்க. தயவு செய்து நம்மளோட கேபிட்டலை ஒவ்வொரு பேஸ்கெட்லையும் பிரிச்சு பிரிச்சு போட பழகணுங்க. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். 50% வந்து பேங்கிங்கு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், இப்போ மைக்ரோ ஃபினான்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். தென் ரைட் சைடில் இருக்கிற 25%ல ஒரு 12.5% கோல்டு, ஒரு 12.5% பிஜி இன்விட் இல்லாட்டி பாண்டு, தென் ரிமைனிங் 25%ல ஃபார்மா, ஆட்டோ, ஐடி, எனர்ஜி, கெமிக்கல்ஸ் மற்ற எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து ஜல்சார் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து இப்பயும் ஓவர் வேல்யூடா தாங்க இருக்கு. செக்ட்ரல் பிஇயோட கம்மியா இருந்தாலும் எனக்கு வேல்யூவேஷன் ஸ்மால் கேப் அப்படின்னா பிரைஸ் டு புக் 1.5 கிட்ட இருக்கணும். பிஇ வந்து ஒரு 20 கிட்டையாவது இருக்கணும். அப்பதான் நான் வந்து அதை பார்ப்பேன். அடுத்து ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு, நம்ம வந்து நிறைய லார்ஜ் கேப்க்கு கன்சிடரேஷன்ஸ் அதிகமாக கொடுக்குறோம். ஸ்மால் கேப்பு, மிட் கேப் தர அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து லார்ஜ் கேப் தராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. உண்மைதான். ஸ்மால் கேப், மிட் கேப்ல வர ரிட்டர்ன்ஸ் வந்து லார்ஜ் கேப் தராது. அதே மாதிரி ஸ்மால் கேப், மிட் கேப் தர நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் மாதிரி லார்ஜ் கேப் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து தராது. பட் லார்ஜ் கேப் விழவே விழாதுலாம் கிடையாதுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு பல தடவை சொல்லியிருக்கோம். ஒரு காலத்துல எஸ் பேங்க் வந்து நிப்டி 50க்குள்ள இருந்தது. ஒரு 300, 350 ரூபாயில இருந்தது. இன்னைக்கு வந்து எத்தனை வருஷமா 20 ரூபாய்க்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 10 எடுத்தோம் அப்படின்னா 7 வந்து சக்சஸ் ஆகும், 3 வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். நண்பர் என்ன சொல்றாரு, லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் காம்பவுண்டட் ஆனுவல் growth rate அப்படின்றது ஒரு 10%ல இருந்து 12% தான் இருக்கும். பட் ஸ்மால் கேப் தென் மிட் கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் growth அப்படின்றது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஓகே தாங்க. இப்ப ஒரு சின்ன பையன் 18 வயசு பையன் இருக்கான். நான் வந்து கல்லூரியில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தப்ப ஒரு 18 வயசு பையனுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறப்ப நான் என்ன சொன்னேன், அமர் ராஜா பேட்டரிஸை பத்தி சொன்னேன். அன்னைக்கு வந்து இப்பயும் அது மிட் சைஸ் கம்பெனி தான். அன்னைக்கு வந்து ஒரு 590 ரூபாய் இருந்தது. நீ வந்து இப்ப வாங்கி பழகு. நீ வந்து கோர்ஸ் முடிகிறதுக்குள்ளேயே இது வந்து 1000 கிட்ட போயிடும். தென் அதுக்கப்புறம் நீ எப்பொழுதுமே வச்சுக்கலாம். இது வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொன்னோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே அது 1000 வந்துருச்சு. ஸோ மிட் சைஸ், ஸ்மால் சைஸ் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 18ல இருந்து ஒரு 25க்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஸ்மால் கேப், நிறைய மிட் கேப் கம்பெனிஸ் வாங்கலாம். தென் லார்ஜ் கேப்ல உங்களோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங்ஸ் வந்து குறைச்சிக்கலாம். பட் நம்மளோட தளம் இருக்கு இல்லையா, இதுல தொடர்பு இருக்கக்கூடியவர்களுடைய வயது அப்படின்னு பார்த்தோம்னா 18 to 24ல ஒரு 2% தான் இருக்கிறாங்க. 25 to 34ல ஒரு 15% இருக்கிறாங்க. 35 to 55ல தான் நிறைய இருக்கிறாங்க, 60% இருக்கிறாங்க. தென் 55 பிளஸ்ல ஒரு 23% இருக்காங்க. அதாவது 35 to 50 பிளஸ் எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு 60-70% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 18 to 30க்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமா ஸ்மால் கேப் தென் மிட் கேப்பை கன்சிடர் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்லயும் நிறைய ஸ்மால் கேப், மிட் கேப் கீழே இருக்குங்க. வாட்ச் லிஸ்ட்ல உள்ள நிறைய ஸ்டாக் எல்லாமே மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இன்னமும் உங்களுக்கு ஸ்மால் கேப் தென் மிட் கேப்ல அதர் செக்டார்ஸை பார்க்கறதுக்கு பயமா இருந்தது அப்படின்னா பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மைக்ரோ ஃபினான்ஸை பார்க்கலாம். இப்போ ஒரு 18 வயசு பையன் இருக்கான், அவன் வந்து எந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம். நான் கண்ண மூடி சொல்லிடுவேன், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கன்சிடர் பண்ணுங்க, எஸ் பேங்க் வந்து கன்சிடர் பண்ணுங்க, தென் தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் கன்சிடர் பண்ணுங்க, தென் ஐடிஎஃப்சியை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு 58 வயசுல ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகுறாரு.
அவர் வந்து எதை கன்சிடர் பண்ணலாம், நம்ம வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை கன்சிடர் பண்ணலாமா, எஸ் பேங்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவருக்கு அந்த ஏஜுக்கு அது எனக்கு சரி வராதுன்னு தோணுதுங்க. ஸோ 45 பிளஸ், 55 பிளஸ், 65 பிளஸ் இந்த 10 இயர் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இதுல நம்மளோட அலோகேஷன்ஸை மாற்ற வேண்டியிருக்குங்க. அதுல வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ நம்ம நாளைக்கு பார்க்க போற பதிவுல இந்த 45 பிளஸ், 55 பிளஸ், 65 பிளஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். குறிப்பா 58ல அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை 50ஸ்ல இருந்து எப்படி வந்து அலாகேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். இது போக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.